ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. பிறப்பு மற்றும் கல்வி. ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் ஜனவரி 8, 1942 இல் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டில் பிறந்தார். இவரது தந்தை ஃபிராங்க் ஹாக்கிங் ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளராகவும் தாய் இசோபெல் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருந்தனர். இவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பயின்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கோட்பாட்டு வானியல் மற்றும் அண்டவியல் காஸ்மோலஜி துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றார். வாழ்க்கையின் சவால்கள். 21 வயதில் ஹாக்கிங் மோட்டார் நியூரான் நோய் மோட்டார் நியூரான் டிசீஸ் ALS எனப்படும் தசை நரம்பு வீக்க நோயால் பாதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் இவருக்கு 2 முதல் 3 வரை வருடங்களே வாழ்நாள் இருப்பதாக கணித்தனர். ஆனால் இவர் தனது விஞ்ஞான பணியை தொடர்ந்ததோடு பல தசாப்தங்கள் வாழ்ந்து உலகின் மிக பிரபலமான விஞ்ஞானிகளில் ஒருவராக மாறினார். விஞ்ஞான பங்களிப்புகள். பிளாக் ஹோல் கோட்பாடு, ஹாக்கிங் கதிர்வீச்சு, ஹாக்கிங் ரேடியேஷன் எனப்படும் கருத்தை முன்மொழிந்தார். இது பிளாக் ஹோல்கள் ஆற்றலை வெளியேற்றி இறுதியில் ஆவியாகும் என்பதை விளக்குகிறது. பிக் பேங் மற்றும் அண்டத்தின் தோற்றம். இவர் அண்டம் ஒரு ஒருமைப்பாட்டில் சிங்குலாரிட்டி இருந்து தொடங்கியது என்பதை கணித ரீதியாக நிரூபித்தார். காலத்தின் சுருக்க வரலாறு, A Brief History of Time. சோகஸ்மெலி இவரது புத்தகம் விண்வெளி, நேரம் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை எளிய முறையில் விளக்கியது. இது உலகளவில் 1 கோடிக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்தது. விருதுகள் மற்றும் சாதனைகள். பிரித்தானியாவின் மிக உயரிய கௌரவமான கம்பானியன் ஆஃப் ஆனர் விருது 1989. அமெரிக்க குடியரசுத் தலைவர் விருது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் 2009. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லூகாசியன் பேராசிரியர் இசாக் நியூட்டன் ஒன்ஸ் ஹெல்ட் திஸ் பொசிஷன் பதவி வகித்தார். தனிப்பட்ட வாழ்க்கை. ஹாக்கிங் ஜேன் வைல்ட் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். பின்னர் தனது செவிலியர் ஈலேன் மேசனை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். இறப்பு. ஸ்டீபன் ஹாக்கிங் மார்ச் 14, 2018 இல் 76 வயதில் கேம்பிரிட்ஜில் காலமானார். அவரது சாம்பல் லண்டனின் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் ஐசக் நியூட்டன் மற்றும் சார்ல்ஸ் டார்வினின் சமாதியருகே அடக்கம் செய்யப்பட்டது. மரபு. ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாமல் ஹாக்கிங் ஒரு ஊக்கமளிக்கும் ஆளுமையாகவும் திகழ்ந்தார். உடல் ஊனமுற்றும் அவர் தனது மனதின் வலிமையால் பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிக்கொணர்ந்தார். அவரது வாழ்க்கை மனித ஆற்றலுக்கு எல்லைகள் இல்லை என்பதற்கு சான்றாக நிற்கிறது. நம்பிக்கை இழந்துவிடாதீர்கள். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எப்போதும் ஒரு வழி இருக்கும். ஸ்டீபன் ஹாக்கிங்.